வணக்கம் வந்து நான் அன்புக்கு நண்பனாஜி நம்ம பேசிக்கிட்டு இருக்கேன். இது அண்ட் மாதிரி பாட்காஸ்ட். எஸ் ஆமாங்க, ஒரு 2 வாரம் ஆல்மோஸ்ட் ஒரு 18-20 நாள் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் பேச வந்திருக்கேன். அப்படி எங்கடா போனேன்னு கேட்டால், ஒரு சூப்பரான மெமரிஸோட கோவையில் போய் ஒரு 20 days வந்து ஒரு 2 weeks வந்து செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன். அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு தெரியுமானத்தால தெரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது என்னோட பெரிய ட்ரீமாக இருக்கும். என்ன நினைக்கிறீங்க? எஸ், நான் லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இருக்கும்போது ஒரு மெடிக்கல் காலேஜில் போய்ட்டு கொஞ்சம் நாள் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போஷர் வந்து என்ஜாய் பண்ண எப்படி இருக்கும். எஸ், மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு அல்லது என் கூட இருக்கக்கூடிய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ட்ரீம்னு சொல்லலாம். ஏன்னா டாக்டர் படிக்க முடியல அப்படிங்கிறனால தான் லைஃப் சயின்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்க்க முடியும். அப்படியேப்பட்ட கேட்டகரியில் நானும் ஒருத்தரன்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. நான் ஏன் எடுத்து எதுக்கு எடுத்தேன்னு தெரியாமல் நான் ஒரு யூஜினா பிஎஸ்சி பண்ணி முடித்தேன். அது முடித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுறது தேவை 1 year எங்கேயோ சுற்றிட்டு அப்புறமேட்டு பிஜி பண்ணேன். ஸோ அதனால் எனக்கு இந்த மெடிக்கல் காலேஜ் பக்கம் போகணுன்னு சொல்லி ரொம்ப நாள் ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக அதனால் அந்த வாய்ப்பு கிடச்சதும் அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்பி போய் அங்கேயும் நான் அந்த பாட்காஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். பட் என்னால் செய்ய முடியல. அண்ட் அது இல்லாமல் மைக் ஆன் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலும் ஒன்று பண்ணியிருந்தோம். அது பண்ணணும் ரொம்ப ஆசை. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூட கிடைக்கும் மைக் ஆன் பயாலஜி அப்படின்னு. ஆனாலும் அதை எங்களால் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணணுங்கிற ஆசை இருந்துகிட்டு இருக்குது. அதுக்கான முயற்சிகள் போய்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கான டைம் இருக்கான்னு கேட்டால் எஸ் இல்லை. ஏன்னா நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிற கண்டென்ட் வேறு, என்னால் கொடுக்க முடியக்கூடிய கண்டென்ட் வேறு. அதனால் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணணும். அது இல்லாமல் எக்ஸாம்ஸ்னு ப்ராஜெக்ட் நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கா. ஸோ அதனால் எதுக்கான்னு சொல்லி பல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால் ஒரு விஷயம் பண்ணாலும் ஒழுங்காக பண்ணணும்னு ஏதோ விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தாண்டி நான் போய் மெடிக்கல் காலேஜில் என்னடா கற்றுக்கிட்டேன் நீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை தொடர்ந்து பேசுவோம். அதை தாண்டி அதாவது அவுட் ஆஃப் த சிலபஸ்ன்னு நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம். என்ன நான் ரொம்ப முக்கியமான விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம எந்த ஃபீல்டில் இருக்கோமோ அங்கே நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். நம்ம வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதும், அல்லது ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும், நான் ஒரு பொசிஷனுக்கு ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறோம். அதுக்காக நான் வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறேன், அல்லது நான் மேத்தமெட்டிக்ஸ் கற்றுக்கிறேன், வாட் எவர் நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஓகே, அது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அந்த கெயின் பண்ணிவிட்டு அந்த பொசிஷன் போய் நான் உட்காந்ததுக்கப்புறம் அதோடு நிறுத்திட்டேன். நான் வந்து ஒரு யூபிஎஸ்சிக்கோ அல்லது டிஎன்பிஎஸ்சிக்கோ நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அந்த ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுச்சு, நான் எக்ஸாம் எழுதிட்டேன், கிளியர் பண்ணிவிட்டேன், அதோட சேர்த்து விட்டுட்டேன். ஆனால் போய் அந்த பொசிஷனில் உட்காந்து அந்த பொசிஷன்லேருந்து என்னோட வேலையை நான் செய்ய போகிறேன் அப்படின்னா இல்லை, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அந்த விஷயம் மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம அப்படியே ஒரு இடத்துல தேங்கிடுவோம், நம்ம சோம்பேறித்தனம் ஆகிடுவோம். அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அப்படி யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் நமக்கு தோணுது. என்னென்னா, இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்கிறவங்களை விட இந்த ப்ரைவேட் ஜாப்ஸில் நம்ம பப்ளிக்கில் பார்க்கும்போது கவர்மெண்ட் பஸ்ஸஸை விட அந்த ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் பெட்டராக இருக்கிறதெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி யோசிக்கல. ஒரு சின்ன சிம்பிளாக அது சரி தப்புங்க பற்றி நான் பேசலை, இதுதான் கரெக்டுன்னு நான் சொல்ல வரல. ஜஸ்ட்டு ஒரு கிளாரிட்டிக்காக என்ன சொல்கிறேன்னா, நம்ம கவர்மெண்ட் ஜாபில் வந்து நமக்கு ஜாபுக்கு வந்து ஒரு இது இருக்கும், ஒரு சேஃப்டி இருக்கும், வேலை உத்தரவாதம் அப்படி விஷயம் இருக்கும்ல. நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 58 வயசு வரைக்கும் உங்கள் மேலே பிளாக் மார்க் இல்லை நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களை வேலையை விட்டு தூக்க வாய்ப்பு இல்லை, சஸ்பெண்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் 58 வயசு வரைக்கும் உங்களால் வேலை செய்ய முடியும். கவர்மெண்ட்லேயே உங்களுக்கு லீவ்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து வேலை செஞ்சுட்டா போதும், உங்களோட வேலையை கரெக்டாக முடிச்சிட்டா போதும் அப்படிங்கிறது ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்குல்ல. அந்த விஷயம் வந்து ப்ரைவேட் ஜாப்லேயும் இருக்காது. நீங்கள் ஒழுங்காக வேலை செய்யலை உங்கள்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்குன்னு தூக்கி போட்டுருவாங்க. அது இருக்கலாம். ஆனால் கவர்மெண்ட் ஜாபில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருந்தாலும் டவுன்கிரேட் பண்ணலாம், மேபி அப்கிரேட் பண்ணாமல் அப்படியே ஒரு இடத்துல பொசிஷனில் அப்படியே தேங்க வச்சுட்டு இருக்கலாம். ஆனால் சட்டுன்னு வேலையை விட்டு தூக்குவாங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இல்லை, மேபி இதுக்கெலாம் எனக்கு தெரியாமல் கொடுக்கலாம் இல்லையா? ஆனால் அந்த ப்ரைவேட் ஜாபில் அப்படி இருக்காது. நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இல்லைனா நம்ம வெளியே பார்ப்பா அப்படின்றாங்கல்ல. அப்போது ஒரு எந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சேஃப் ஜோன் இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துல நம்ம சர்டைன் பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்குல. அதே விஷயங்கள் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இருந்தானே, ப்ரைவேட் ஜாப் இருந்தானே, அரசியல் இருந்தானே, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு இருப்பாங்க, போலீஸ் அவங்க யாரை வேணால் இருந்துக்கோங்க. பட் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க, கற்றுக்கிட்டே இருங்க. எங்கடா நான் இதுக்கு வேலை செய்யறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, எங்கடா நம்ம போய் படிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நம்ம ஒரு மென்டல் இல்னஸில் இருந்துகிட்டு இருக்கோம். டைம்லலாம் யாரும் இல்லை. நாங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னல, நான் வந்து ஒரு மைக் ஆன் பயாலஜின்னு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நாங்கள் பண்ண முடியல, அதுக்கு எங்களுக்கு டைம் இல்லைன்னு. ஆக்சுவலாக அது ஒரு சாக்கு தான். நீங்கள் பண்ணணும், இப்போ கட்டாயம் பண்ணி ஆகணும்னு நினச்சா அப்படியே பண்ணிவிடும் இல்லையா? நீங்கள் ரெகுலர் வீடியோ போடல அப்படின்னாலும் மந்த்லி ஒரு வீடியோவாக போட முடியும்ல, அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாக போட முடியல. நம்ம அது பண்ணலை அப்படின்னா நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம செய்ய மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்துக்கு நம்ம சாக்கு போக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். தான் ரியாலிட்டி. அது நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒரு காலத்தில் அதை சொல்லிக் கொடுத்தாது. அப்போ எனக்கு வந்து அதை சொல்லும்போது அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி இல்லை, டைம் இல்லைனா நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு சாக்கு மட்டும்தான். அப்படி தான் அதை நான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படி தான். நம்ம ரொம்ப சின்ன ஒரு பர்த்டேக்கு நீங்கள் எப்படி உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டா பண்ணுறீங்க, அது பாட்டுக்கு அமையதில்லை. நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணிச்சுன்னா அமைஞ்சிடும். அண்டு வெற்றி பெறணும் தோல்வி பெறணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை வந்து அப்டேட் பண்ணிட்டோமா, நேற்றோட நீங்கள் நம்ம பெட்டராக இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிங்கிறத நான் போயிட்டு அந்த ஒரு 2 weeks கற்றுக்கிட்டேன்.
அதில் எனக்கு மறக்க முடியாத பல நினைவுகள். தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயங்களை பற்றி பேசுவோம். அண்ட் இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் இது ரொம்ப சந்தோஷமாக உங்கள்கிட்ட பேசுறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ட் இது ஒரு அன்கட் ஷோ. எஸ், அன்மேரிட்க்கு மேலே வந்து ஒரு அன்கட் ஷோவாக இருக்க போகுது. அன்கட் ஷோ அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, மைக் ஆன் பண்ணலேருந்து மைக் முடிவு வரைக்கும் நடுவில் கட் பண்ணாமல் கண்டினியூவாக பேசிட்டு அப்படியே அப்லோட் பண்ணுவோம். நடுவில் எடிட், அந்த மியூசிக் ஆட் பண்ணுறது, சம்திங் எதுவுமே பண்ண மாட்டோம். அதுதான் வந்து ஸ்டார்டிங் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1 minute பாட்காஸ்ட் நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தோம். அண்டு அதுக்கப்புறம் ரீசெண்ட் டேஸில் வந்து கட் பண்ணி போட ஆரம்பித்தோம், எடிட் பண்ணி போட ஆரம்பித்தோம், நடுவில் மியூசிக் போட ஆரம்பித்தோம், அண்ட் ஸ்கிரிப்டடாக பண்ண ஆரம்பித்தோம். இதுதான் பேச போகணும்னு யோசித்து பேச ஆரம்பித்தோம். ஆனால் அன்மேரிடோட ரியல் நோக்கம் அதுவான்னு கேட்டால் இல்லை. அன்மேரிடோட ரியல் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பாட்காஸ்ட்னால் அவசியம் என்னென்னு தெரியாது, என்னமோ தெரியாது. ஆனால் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும்ல, அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கும்ல. அந்த ட்ரையை வந்து தப்போ சரியாது அப்படியே பண்ணு. நீ பண்ணுற தப்பையும் சொல்லாமல் அப்படி தான் தப்பு பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீ சொல்லு. அதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறது தான் அதோட ஒரு முக்கியமான நோக்கமாக நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஐடியாவை மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது இன்னொரு ஆசை. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, எடிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குங்க. நாம் பேசுனதை நாமளே கேட்டு நாமளே எடிட் பண்ணும்போது என்ன தோணும் அப்படின்னா, இவ்வளோ தப்பாக பேசியிருக்கமே, மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டா என்ன அப்படின்னு தோணும். ஸோ அதுக்காகவே ஒரே கண்டென்ட்டை 9 டைம் பேசுகிறதா இருக்கா. நானும் மிகப்பெரிய சோம்பேறி தானே உங்களை மாதிரி. சரி, உங்களை சொல்லிட்டேன். நீங்கள் சோம்பேறி உங்களுக்கு தெரியும், நான் சோம்பேறி எனக்கு தெரியும், 2 பேர் சோம்பேறி, நான் 2 பேருக்கு தெரியும். பட் உங்களுக்கு சோம்பேறின்னு சொல்லும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, அதுதான் இங்கே கூட பிரச்சனை. அதை உடச்சிதிங்க. நீங்கள் சோம்பேறியாக இருக்காதீங்க, என்ன மாதிரி சோம்பேறியாக இருக்காதீங்க. அண்டு இன்னொரு விஷயம் கூட சொல்லி ஆகணும். குட் நைட்.